வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ போட்டிருந்தோம். மெயினா வந்து எல்லாம் ஜுவல்லரிய பத்தி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றது. மெயினா கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல போட்டிருந்தோம். கஸ்டமர் என்னலாம் எதிர்பார்க்குறாங்க? கஸ்டமர் என்ன தெரிஞ்சுக்கணுன்ற மாரி போட்டிருந்தோம். இப்போ வந்து அப்புறம் என்னோட கிளையண்ட்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன சார் நீங்க ஜுவல்லரி பிசினஸ் கன்சல்டன்ட். இப்ப நீங்க வந்து ஓனர்ஸ்க்கு எதுவுமே நீங்க வந்து டிப்ஸ் எதுவும் தரதில்ல. எங்க பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு டிப்ஸ் தரதில்ல. நீங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லுங்க சார். எங்க பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் இருக்காங்க. பேர் சொல்ல விருப்பப்படல. பெரிய பெரிய நிறுவனங்கள். 200 பிரான்ச்சு, 100 பிரான்ச்சு, 50 பிரான்ச், 60 பிரான்ச் வச்சுட்டு இருக்காங்க. நாங்கலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷமா, 100 வருஷமா 2, 3 தலைமுறையா ஒரு பிசினஸ் நடத்திட்டு வரோம். பட் எங்களுக்கு வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பிசினஸ் டிப்ஸ் குடுங்க சார். கார்ப்பரேட் அவங்க பண்ணிட்டு போட்டும். அவங்க மேல காழ்ப்புணர்ச்சியில இல்ல. நாங்களுமே பிசினஸ் டெவலப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி நெறைய பிசினஸ் ஓனர்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு டிப்ஸ்க்காக. சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கேட்கிறேன் நானு. உங்க கடையில உங்களோட ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஸ்டாக் எத்தன ரொட்டேஷன் நீங்க பண்றீங்க? எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கடையில ஒரு 100 கிலோ வச்சிருக்கீங்கன்னா, அந்த 100 கிலோவ ஒரு வருஷத்துல எத்தன வாட்டி ரொட்டேட் பண்றீங்க? நார்மலா பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பிராண்டட் ஜுவல்லரி, அதாவது ஃபேமிலி ஓன்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, என்னோட அசஸ்மென்ட்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ரொட்டேஷன் தான் பண்ணுவீங்க. இல்ல சின்ன கடையில 1 1/2 ரொட்டேஷன் தான் பண்றாங்க. ஸோ 100 கிலோ இருந்ததுன்னா, அந்த 100 கிலோ சேல் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 வருடங்கள் ஆகுது. அது தப்பு. நீங்க ஸ்டாக் ரொட்டேஷன் 4 ரொட்டேஷன் பண்ணலன்னா, நீங்க நெறைய உங்களோட பணத்த லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கார்ப்பரேட் கிட்ட. கார்ப்பரேட் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அந்த நிறுவனங்கள்லாம் உங்கள சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஜிஆர்டி 60 ஷோரூம் வச்சிருக்காங்க. உங்க சேல் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க சார். தனிஷ் இந்தியா பூரா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க உங்க சேல் எடுத்துட்டு இருக்காங்க. ஜாய் ஆலுகாஸ் அவங்க உங்க சேல் எடுத்துட்டு இருக்காங்க. மலபார் அவங்க உங்க சேல் எடுத்துட்டு இருக்காங்க. எனி பிராண்டட் ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா, அவங்க உங்களோட சேல் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க சேல் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் இல்ல. நீங்களும் இந்த மார்க்கெட்ல 100 வருஷமா இருக்கீங்கல்ல, தயவு செஞ்சு போய் பாருங்க. எத்தன ஸ்டாக் ரொட்டேஷன் பண்றீங்க? உங்க கடையில 4 ஸ்டாக் ரொட்டேஷன் பண்ணலன்னா, சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க அத இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அத இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டாக் ரொட்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தரேன். கூப்பிடுங்க. உங்களோட கம்பெனி டெவலப் பண்ணணும். உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாக் ரொட்டேஷன். மினிமம் 4 ரொட்டேஷன் ஆகணுங்க. அதாவது 1% சேல் ஒரு நாளைக்கு நடக்கணும். உங்க கடையில 100 கிலோ ஸ்டாக் வச்சிருக்கியா? 1 கிலோவாவது 1 கிலோ ஒரு நாளைக்கு சேல் பண்ணலன்னா, வி ஆர் மேக்கிங் லாஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இத போய் பாருங்க உங்க கடையில செக் பண்ணுங்க. அதே மாரி வந்து கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ற டிசைன் இருக்கா? அத பாருங்க. டிசைன்ஸ். ஒண்ணு வந்து ஸ்டாக் ரொட்டேஷன் நடக்கணும். அதுக்கு இதெல்லாம் காரணிகள். எத்தன வந்து டிசைன் கஸ்டமர் கேட்கறது நீங்க வச்சிருக்கீங்க? கஸ்டமர் எதிர்பார்க்கிற மாரி வைக்கிறீங்களா? சரி கார்ப்பரேட் பண்றான், கார்ப்பரேட் நல்லா பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெஸ்ட் இருக்குல்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, இல்ல கஸ்டமர் டிசைன்ஸ் இருக்கு, இல்ல கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு, சரியா டீல் பண்றாங்க, உங்களோட பெட்டர் சர்வீஸ் தராங்க, உங்களோட சிஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ நீங்க கஸ்டமர்கிட்டயே கேளுங்க. வாட் கைண்ட் ஆஃப் டிசைன் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இல்ல சார் அங்க போன அந்த கடையில டிசைன் கேட்டா அந்த டிசைன வந்து ரெடி பண்ண பாருங்க. காரிகர் வச்சு ரெடி பண்ணுங்க. இல்ல அதுக்கான டீலர கூப்பிட்டு வாங்கி வைங்க. அப்பதான் கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ரொட்டேஷன். 2வது பாத்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ற டிசைன்ஸ் இருக்கா? அந்த டிசைன் வாங்கி வைங்க. கஸ்டமர் வாங்குவாங்க. அதே மாரி உங்க கடையில ஒரு இலக்கு வச்சிருக்கீங்களா? இவ்வளவு சேல் பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஏதோ வருது. கஸ்டமர் வந்தா விப்பாரு அவரு. இல்லன்னா விக்க மாட்டாரு சேல்ஸ்மேனு. இல்ல சார் கஸ்டமர் வரல நீங்களே பாதி நாள் சொல்லிடுவீங்க. இல்லன்னா இன்னைக்கு வந்து பார்ட்டிமே, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு கஸ்டமர் வராது. நீங்களே சொல்லிடுவீங்க வெள்ளிக்கிழமைன்னு. அப்புறம் ஸ்டாஃப்க்கு இன்னும் ஹாப்பி ஆயிடும். சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். எல்லா நாளும் கஸ்டமர் வாங்குறாங்க கோல்ட. அதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு தான் காரணம். சோ டார்கெட் கரெக்ட்டா குடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இலக்கு இருக்கா? உங்களோட ஸ்டாஃப்க்கு இலக்கு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா தான் உங்க கடையில சேல்ஸ் நடக்கும். இல்ல சேல்ஸ் நடக்காது. சார் ஒரு 100 மீட்டர் ஓடணும்னா, எவ்வளவு தூரம் ஓடணும்னு தெரியணும்ல அவனுக்கு. 100 மீட்டர் எங்க முடியுது? இல்ல 1 கிலோமீட்டர் ஓடுனா எங்க 1 கிலோமீட்டர் முடியுதுன்னு தெரியணும்ல. அது தெரியலனா எப்படி ஓடுவான்? சோ அதற்கு உங்க நிறுவனத்த தயார்படுத்துங்க. உங்க ஸ்டாஃப்ப தயார் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல. நேரத்துக்கு சம்பளம் குடுக்கப்படுதா? குடுப்பீங்க நீங்க. குடுக்காம இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் 1ஆம் தேதி, ஒரு நாள் 5ஆம் தேதி, ஒரு நாள் 7ஆம் தேதி, ஒரு நாள் 10ஆம் தேதி பண்ணாதீங்க.
5000மோ 10,000மோ 50,000மோ 1,00,000மோ நேரத்துக்கு கொடுத்து பழகுங்க. அப்பதான் ஸ்டாஃபுக்கு வந்து இந்த சம்பளத்தை பத்தி யோசிக்காம வேலையை பத்தி யோசிப்பான். எப்ப முதல்ல சம்பளம் தருவாரு யோசனை 5 நாளைக்கு முதல் மாசத்துல 5 நாள் சேல் நடக்காது. அப்பதான் பிசினஸ் வரும். அந்த டைம்ல பிசினஸ் நடக்காது உங்க கடையில. சம்பளத்தை பத்தி யோசிச்சு கூடாதுல்ல ஸ்டாஃப். அதுக்கு நீங்க கொடுக்கலன்னு சொல்ல வரல சார். கொடுக்கற நேரத்துல கரெக்டா கொடுங்க. ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி மேக்ஸிமம் 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டா டேட் பிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதே 5ஆம் தேதி எவ்ரி மந்த் மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ வேணும்ல. அதுக்கு சேல் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். வைசி வர்சா தான். ஒன்னு மேல போனா ஒன்னு கீழே வரும்ன்ற மாதிரி ரொட்டேஷன் தான். நீ பிசினஸ் நடந்தா சேலரி கொடுக்கலாம். சேலரி கொடுத்தா பிசினஸ் நடக்கும். எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட். உங்ககிட்ட போயிட்டு இந்த ஏஜ்டு ஸ்டாக் பாருங்க. கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல ஒரு ஸ்டாக் உங்ககிட்ட இருக்குன்னா தட் இஸ் லாஸ். 90 நாளைக்கு மேலனா இட்ஸ் a பிக் லாஸ். 30 நாள் ஒரு ஸ்டாக் ரொட்டேட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 35% உங்க கடையில இருக்க ஸ்டாக் ரொட்டேஷன் ஆயிருக்காது. பழைய ஸ்டாக்கா தான் இருக்கும். 90 நாளா இல்ல 100 நாளா சிலது வந்து 1 இயர் ஏஜிங் ஸ்டாக் இருக்கும். 365 நாள் ஏஜிங் ஸ்டாக் வச்சிருப்பேன். இல்ல 2 வருஷம் இருக்கும். சில பேர் 5 வருஷம் இருக்கும். இது வந்து பழைய பெருசாலியை வச்சுட்டு இருக்கிறது தான் அது. அதனால என்ன யூஸ் இருக்கு? அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்னாச்சு? அதை புதுசா விக்கிறது இருந்தா ரொட்டேட் பண்ணிருக்கலாம்ல. சேல் ஆனா சார் உங்களுக்கு பிசினஸ். வாங்கி வச்சா பிசினஸ். பாதி பேர் மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க சார் கோல்டு தானே சார் எப்பயுமே வந்து ஏறிட்டு இருக்கும் சார். எல்லாமே லோனோ இல்ல ஏதோ ஒரு இதுல வாங்கி வச்சிருப்போம். வித்தா தானே காசு. வச்சிருந்தா என்ன காசு உங்களுக்கு? சோ அதை செக் பண்ணுங்க. எல்லா ஸ்டாக்கும் ரொட்டேட் ஆகுதா 90 டேஸ்க்குள்ள ரொட்டேட் ஆகுனா அந்த ஸ்டாக்கை செக் பண்ணுங்க. ஏன் ஆகல? யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்? எந்த டீலர் யார் செலக்ட் பண்ணது? ஏன் அந்த டிசைன் நம்ம மூவ் பண்ண முடியல? ஏன் கஸ்டமர் பிடிக்காம போச்சு? கஸ்டமர் பிடிச்ச டிசைன் என்ன? அதை பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். எல்லா வேலையும் நீங்களே செய்யணும்னு நினைக்காதீங்க சார். ஓனர் செய்யலாம் சார். நீங்க பண்றதுக்கு பேர் பிசினஸ். உன் ஸ்டாஃப் பண்ணா அதுக்கு பேர் ஆர்கனைசேஷன். உன் கஸ்டமருக்காக வியாபாரம் பண்ணா அதுக்கு பேர் பிராண்ட். நீங்க பிசினஸா இருக்க போறீங்களா? ஆர்கனைசேஷனா மாற போறீங்களா? இல்ல பிராண்டா மாற போறீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஆப்பிள் போன் அவங்க என்ன ஓனரா பண்ணிட்டு இருக்க பிசினஸ். கஸ்டமர் பண்றான் சார். வெரி பெஸ்ட் மாடல், கிளாரிட்டி, ஹேங் ஆகாது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கேமரா கிளாரிட்டி, பிராண்ட் ஹெப்பா இருக்கும் அப்படின்னு யார் பேசுறா? ஓனரா? கஸ்டமர் பேசுறான். இது மாதிரி என்னைக்கு உங்க கஸ்டமர் உங்க கடையோட ப்ராடக்ட் பத்தி வெளியே போய் பேசுறாங்களோ அன்னைக்கு உங்க கடை பிராண்டா மாறிடும். பிராண்டா மாறிடுச்சுன்னா எந்த நிறுவனங்களும் உங்களை டச் பண்ண முடியாது. அவங்க பெரிய ஆளா கூட இருக்கட்டும், எவ்வளவு பெரிய 100 கடை வச்சிருக்கட்டும். ஒரே கடை சார் 100 கடை வச்சிருக்கோம் பிராண்டை மெயின்டைன் பண்றாங்களா? ஒரு கடையில உங்களால பிராண்டை மெயின்டைன் பண்ண முடியல. அதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் நீங்களே செய்யணும்னு நினைக்காதீங்க சார். அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஷோரூம்க்குன்னு ஒரு மேனேஜர், சேல்ஸ்க்குன்னு ஒரு ஆளு, கேஷுக்குன்னு ஒரு ஆளு. சில 2-3 வேலைகளை வந்து ஆக்டிவிட்டிஸ மத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அவங்களை வேலை செய்ய சொல்லுங்க. எல்லா வேலையும் நீங்களே செய்யாதீங்க. எல்லா வேலையும் நீங்களே செஞ்சீங்கன்னா எப்ப நீங்க வளருவீங்க? ஜிஆர்டி ஓனரோ இல்லைன்னா ஜாயலுக்கா சொன்னார் அவரு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சார் ஓகே அவங்க 50 கடை 100 கடை ஆயிடுச்சு சார். நீங்க ஒன்னும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்க 100 வருஷம் மார்க்கெட்ல இருக்கீங்கல்ல. சிஸ்டமைசேஷன் கொண்டு வாங்க சார் உங்க கடையில. சோ இந்த விஷயங்கள் தான் நீங்க சொல்ல ஆசைப்பட்டது. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி வந்து உங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணணும், உங்க கம்பெனியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸ்களை யூட்டிலைஸ் பண்ணி உங்க பிசினஸ் டெவலப் பண்ண பாருங்க. இல்ல என்னோட சேனலை விசிட் பண்ணுங்க. நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட் டிப்ஸுமே போட்டிருப்பேன். காட் பிளஸ் யூ ஆல். நீங்களும் ஜிஆர்டி மாதிரி, ஜெயாலுகாஸ் மாதிரி, கசானா மாதிரி வெற்றி பெற வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ so much.